ஆத்தா ஈஸ்வரி தாய் நத்தத்து மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மகளுக்கு தீர்த்து வைக்க வரணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற மகளுக்கு தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வாடி தாய் ஏழை மக உன் குரலை கேட்க காத்திருக்குடி ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியம்மா என்னை பெத்தம்மா நல்ல வா கொடுக்க இந்த மகளுக்கு வாத்தா ஆத்தா ஈஸ்வரி கண்ணு கட்டாத தூரம் இருந்து இந்த அம்மாவுடைய குரலை கேட்கணும்னு சொல்லி அந்த மக உட்காந்துக்கு தாய் என் தாய் எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்துக்கிட்டு எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு விலை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் என் பிள்ளைக்கு துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லுது ஆத்தா ஈஸ்வரி வா மன உருகி வா ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வாத்தா என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா உன்னால் முடியாத கட்டு எதுவுமே இல்லை என் தாய் வாத்தா சத்தியவா கட்டுப்பட்டு எங்கள் அம்மா வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கின தாய் ஆத்தா தாய் மாறி தாய் வா அந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்க்க வரணும் ஆத்தா வா சத்தியவா கட்டுப்பட்டு எங்கள் அம்மா எந்த இருந்தாலும் எடுத்து எறியணும் ஆத்தா ஐஸ்வரி மன உருகி வா அந்த மகளுக்கு எது என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்க்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் வா வாத்தா என்னை பெத்தம்மா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய் ஆத்தா வா கண்ணுக்கு எட்டாவது தூரத்துல இருந்து அந்த மகன் உன் குரலை கேட்குதுடி ஆத்தா தாய் வாத்தா என் தாய் வரணும் ஆத்தா ஈஸ்வரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பிள்ளை ஒரு துக்க வீட்டுக்கு போத்தா தாயி சொல்லுதா அங்கே போனதே தாய் என் பிள்ளைய தொட்டு வந்திருக்கு தெரிஞ்சுக்கத்தா என் பிள்ளைக்கு அதுல இருந்ததே உடம்புக்கு சரியில்லை சரியா தாயி அதே வேறு ஒன்றும் இல்லை தாயி அது தொட்டு வந்ததுனால என் பிள்ளைக்கு முடக்கி இருக்குது தா என் பிள்ளைக்கு வந்து கொஞ்ச நாளாகவே மனசும் புத்தியும் செயல்படலை சரியா நல்லா இருந்த பிள்ளை இப்போ கொஞ்ச நாளாகவே என்ன சொன்னாலும் எனக்கு என்னன்னு கிருன்னு உட்காந்துருக்கு தாயி உண்மையா பையா எதை சொன்னாலும் என் பிள்ளை அது பாட்டுக்கு இருக்குது பசிச்சா சாப்பிடுத்தான்னு சொன்னால் கூட அப்புறம் சாப்பிடுன்னு ஒத்தவரில் சொல்லி முடிக்குது உண்மையா பையா என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் தாயி என் பிள்ளை அங்கே மாண்டதுக்கு போனதுனாலதான் என் பிள்ளைக்கு அதை தொட்டு வந்திருக்கு தாயி அந்த பிள்ளைக்கு கிறகு காரையெல்லாம் எதுவுமே இல்லை என் பிள்ளை நல்லா இருக்கும் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அது நான் நினச்சபடி படித்து வாழ்க்கையில் வெற்றியாக ஆகணும் எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லி என் பிள்ளை உண்மையா பையா வாழ்க்கையில் வந்து நான் யார்கிட்டையும் வந்து கையேந்தக்கூடாது எங்களுக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை ஊட்டி படக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நல்லா இருப்பீமான்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் சொல்கிற வார்த்தை அதே நான் நல்லா இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என் வாழ்க்கையில் எதை ஜெயிக்கணுமோ அதை ஜெயிச்சிருக்கணும் அடிக்கடி சொல்லுது உண்மையா பையா என் பிள்ளைக்கு வெற்றியாக இருந்தாயி எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் தாயி என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு செல்வத்தை கொடுக்கு கொஞ்ச நாளாகத்தே என் பிள்ளை வந்து மனசு சரியில்லாமல் புத்தியும் சரியில்லாமல் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறேனே அதுக்கே தெரியல தாயி சரியா சொன்னது அது பாட்டுக்கு இருந்த பிள்ளை அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் யார் வம்புக்கும் போகாது தும்புக்கும் போகாது ஆனால் வந்த சண்டையை என் பிள்ளை விடவே விடாது உண்மையா பையா அது பாட்டுக்கு இருக்க உள்ளது ஆனால் அந்த பிள்ளை சீண்டக்கூடாது யார் கோவமா 2 வார்த்தை பேசினா அது 10 வார்த்தை பேசி முடிச்சிடும் உண்மையா பையா பேசாத வரையும் பேசாமல் இருக்கும் பேசினா விடவே மாட்டாது என் மக சரியா தாயி மனசில் வந்து இப்போதே என் பிள்ளைக்கு நிம்மதி இல்லை தாய் எதை எடுத்தாலும் என்ன பண்ணுறேன்னு அதுக்கே புரியலை சரியா கால் போன போக்கில் போகுது கை போன போக்கில் போகுதுன்ட்டு அது பாட்டுக்கு எனக்கென்னு உட்காந்துருக்குது என் தாய் நீ இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் துன்பமே வாழ்க்கையில் இருந்த மக நீ கஷ்டப்பட்டுதே இந்த இடத்துக்கு வந்திருக்க உண்மையா பையா சரியா என் பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டும்தே உன் தெய்வத்துக்கிட்ட வணங்குவ தவிர அடுத்தவ குடியை கெடுக்கிறதா அடுத்தவளுக்கு கெடுதல் செய்கிறதா எந்த வேலைக்கு நீ போக மாட்டேன் உண்மையா பையா தா உண்டு தா வேலை உண்டுன்னு மட்டும்தான் தாய் இருப்பேன் எப்போவுமே சரியா நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்வேன் கெடுதல் செய்கிறவங்களுக்கு விலகிட்டு போயிடுவோன்னு சொல்லுவேன் உண்மையா பையா அந்த மாதிரி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க சரியா தாயி எங்கே இருந்தாலும் நான் கும்பிட்ற தெய்வத்திட்ட மட்டும் சொல்லுவேன் எனக்கு வந்து நான் அநியாய அக்கிரமத்துக்கு யார்ட்டையும் போக மாட்டேன் வம்பு வழக்குக்கு போக மாட்டேன் தெய்வமே கெளின்னு கும்பிட்ற மகன் சொல்லியிருக்க உண்மையா பையா நான் வந்து திண்ணூறு எடுத்து நெத்தியில் பூசினா ஆத்தா நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்தவரில் முடிச்சிருவீங்க உண்மையா பையா அப்படித்தானே தாய் நீ சொல்லுவ சரியாத்தா இந்த ஏழை மகளுக்கு இந்த தாய் வந்து சொல்கிறேன் என் பிள்ளைக்கு இப்போ என்ன நீ வரம் கேட்குறியா அந்த வரத்தை கேளு தாயி என் பிள்ளையோட லட்சியமே அதுதே தாயி உள்ளத்தில் என் பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது ஒன்றுதே சரியா தாயி அந்த மகளுக்கு வந்து இந்த தாய் வந்து என்றைக்குமே சத்தியவா கட்டுப்பட்டு என் பிள்ளைக்கு நான் ஒத்தாசையும் உறுதுணையாக இருப்பேன் இந்த தாயை வணங்க சொல்லு ஆத்தா நீ இருக்கிறேன்னு மட்டும் சொல்லு இந்த தாய் தலைமாடு காப்பேன் சரியாத்தா என் பிள்ளைக்கு வந்து நான் 90 தர்றி நெத்தியில் பூசிக்க சரியா தாயி அந்த தொட்டு வந்ததை நான் விலைக்கு தரேன் தாயி சரியாத்தா நீ அம்மாட்ட வேண்டிக்க பத்தினி தலையை பிடிங்க என் பிள்ளைக்கு தலைமாடு வச்சு விடு சொல்லுதாயி வேப்பந்தலையை எடுத்து உன் தலையில் வச்சுக்கத்தா
சரியா? நான் தீர்த்து வைக்கிறேன். 8 நாள் 8 பொழுதுக்குள்ள என் பிள்ளைகிட்ட இருந்த கெட்ட சக்தி நான் விலைக்கு கொடுக்குறேன் தாயி. உன் வரத்தை கேள்த்தா. இந்த மகன் என்ன ஆசைப்படுறான்னு இந்த தாயிட்ட கேட்டு வரத்தை வாங்கிக்கத்தா. சரியாத்தா? நீ வந்து நல்லவன்னு நினைக்கிற சரியாத்தா? சிலர் அதில் நல்லவளா இருக்கா, சிலர் வந்து உனக்கு கெடுக்க பார்க்குறாங்க. தேவையில்லாததை உனக்கு சொல்லி கொடுத்து வேடிக்கை பார்க்க பார்க்குறாங்க. உண்மையா பையா? சரியா தாயி? தேவையில்லாத சொல்கிறாங்க. நீ தேவையில்லாத தலையில் ஏற்றுறப்போ உன் தலை கணக்குது. உண்மையா பையா? சரியா தாயி? அதெல்லாம் நீ விட்டுரு. சரியாத்தா? இந்த தாய் நான் உனக்கு ஒத்தாசையாக இருந்து உனக்கு படிப்பு செல்வத்தை நான் கொடுக்குறேன். சரியா தாயி? சரியாத்தா? அத்தா உன்னோட சுற்றி இருக்கிற வந்து சிலர் நல்லவளா இருக்கா, சிலர் வந்து உனக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. சரியா? நீ சொல்லாததை சொன்னோம்னு சொல்ல தெரியுறாங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்ல தெரியுறாங்க. நீ சொல்லியே இருக்க மாட்டேன், அந்த வார்த்தை சொன்ன வார்த்தைன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா தெரியாத? உண்மையா பையா? அதே சரியாதாயி? நீ வந்து சொல்லாத வார்த்தையை சொல்லத்துக்கு நினைப்பாங்க. சரியா? இந்த பிள்ளை இப்படி சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஆற்றையும் பழகிறப்ப வந்து பக்குவமாக பார்த்துட்டே தாயி பழகணும். வெளித்ததெல்லாம் பால்னு நினைக்கிற அந்த மாதிரி நீ பழகக்கூடாது. சரியாதாயி? சரியாத்தா? இந்த தாய் நான் 90 தரையும் பிடிச்சிக்கத்தா. அம்மா என்னத்தா? அம்மா அருள் வந்து சொன்னதெல்லாம் உண்மையா? எல்லாமே உண்மையாப்பா? நீ இது இறந்த வீட்டு போனியாம்மா? சரி, அங்கே வந்து தொட்டு வந்திருக்கா கெட்ட சக்தி வந்து அங்கே வந்து தொட்டு வந்ததுலையாப்பா? சரியா? நீங்கள் வந்து தூங்கும்போது பத்தினி தலையை தலைக்கு வச்சு படுத்துக்கோங்க. தலைவாணி கீழே வச்சுக்கோமா. ஒரு 3 நாளைக்கு அந்த பத்தினி தலையை அரைச்சி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 3 நாளைக்கு குடி. கெட்ட சக்தி விளையிடும். சரியாப்பா? சரி, மாரியம்மா கோயில் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் அம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரியா? பக்கத்தில் இருக்கா? மாரியம்மா கோயில் இருக்கா? சரி சரி, எந்த அம்மாவாக இருந்தாலும் சரி அங்கே போய் அர்ச்சனை பண்ணுங்க. அந்த தீய சக்தி விளைவிக்கிடுவாங்க. சரியா? சரிங்கம்மா. அம்மா வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க. எந்த ஊரில் வந்து பார்த்தீங்க? திருவள்ளூரா? சரி சரிம்மா. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்களா? சரி, இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்காங்கம்மா? சரிம்மா சரிம்மா. எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு நினச்சா ஃபோன் பண்ணி அம்மா ஏதாச்சும் இருக்குன்னா என்ன ஏதுமான்னு கேட்டுக்கோங்க. சரியா? நீங்கள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள், சரியாயிடும். சரியாம்மா? சரியாம்மா. சரிங்கம்மா. கிட்டுமா? சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.